ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைக்கு நான் சொன்ன இந்த தேதியில தான் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. ஆமேன் செல்லமே, நீ கேட்ட விஷயங்களையே உனக்கு வரமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன் மனசுல ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்றது, எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டும் திணறிக்கிட்டும் இருந்த உன்னை காப்பாத்தி உனக்கான அத்தனையும் சரி செஞ்சு நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன். இனி எல்லா துக்கமும் பிரச்சனைகளும் சரியாகி உனக்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் கடந்து போக தயாராகு. உனக்கான நேரத்தை படைச்சது இந்த வராகி அம்மா நான் தானே. கண்டிப்பா உனக்கான நேரத்தை நல்ல நேரமாகவும் வெற்றி நேரமாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தோட உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி செய்ய போறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் துணையாக இருக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில மற்றவர்களை முடிவெடுக்க அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன வேணா செய்யட்டும், என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணுமே தவிர உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை அடுத்தவர்கள் எடுக்கும்படி விட்டு விடாதே. ஏன்னா உன் வாழ்க்கையில் எதை செஞ்சால் உனக்கு சரியாக வரும்னு, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தானே தெரியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போகவே மாட்டாய். உன்னை துன்பங்கள் துரத்தினாலும் உன் மனசு குழப்பங்களால் தவித்தாலும் எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் கூடவே இருந்து இனி வரும் காலத்தை உனக்கான காலமாக மாற்றி தரப்போறேன். நீ கண்டதையும் நினச்சி கவலைப்படாம தயங்கிக்கிட்டே நிற்காம அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன்னோடு எப்போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை தருவேன். நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டினா போதும். இதுவரைக்கும் நீ அறியாமல் தெரியாமல் தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது வாழ்க்கையின் பக்குவத்தை புரிந்து கொண்டாயல்லவா? எதை எப்படி செய்யணும், எதை எப்போ செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டனே. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக நிதானமாக பக்குவத்தோடு வேலை செஞ்சினா இனி எதுவும் எப்போதும் தப்பாக போகாது. உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ இப்போ இந்த சூழலில் ஏதாவது தப்பு செஞ்சினா, அதுவும் தெரிஞ்சே செஞ்சினா அதற்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும். இப்போதைய சூழ்நிலையில் நீ செய்யும் தவறுகள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பாளி என்பதை புரிந்துகொள். உன் உள்ளத்தாலும் உன் மனசாலையும் நீ யாருக்கும் எந்த கெட்டதும் நினச்சது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை சரணடைந்த உனக்கு எல்லா வகையிலும் நான் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். நேர்மறை எண்ணங்களோட உன் பக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு புது வாய்ப்புகளை கொடுக்க போகுது. பலவிதங்களில் நீ மாற்றங்களை அனுபவிக்க போற. உன் தியாகத்துக்கும் பொறுமைக்கும் இப்போது பரிசு கிடைக்க போகுது. இது எல்லாமே நமக்கு தான் நடக்குதா? பரவாயில்லையே, நம்ம வாழ்க்கை மாறிடுச்சேன்னு நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நன்மைகளை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்க போகிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா கைவிட மாட்டேன். நீ மனச்சோர்வு அடையாமல் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ நினச்சது அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ சௌபாக்கியவதியா சகல செல்வங்களோட சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். இப்போதைக்கு நீ உன் வாழ்க்கையில் போட்டு வச்சிருக்க திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். உனக்கு எது நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் தங்கமே. நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாமல் எதை செய்கிறதுக்கும் தயங்காமல் தைரியத்தோடு செய்ய ஆரம்பிச்சினா எல்லாமே உனக்கு சுகமானதா இன்பமானதா மகிழ்ச்சியானதாக உன் வாழ்க்கையில் நடந்துடும். இன்பமும் துன்பமும் இன்னைக்கு நிலையில்லாததாக இருக்கலாம், ஆனால் நாளையிலிருந்து
நீ நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கை வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வரம் தரப்போகிறேன். இன்று இரவோடு இரவாகவே சிந்தனைகளையும் செயலையும் மனசையும் மாற்றி அமைச்சு உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றுவேன். இப்போதும் உன் லட்சியத்தை மட்டும் முன்னிறுத்தி நிதானமாய் யோசிச்சு செயல்படு. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வராகி அம்மா உனக்கான நன்மைகளை மட்டுமே கொடுப்பேன். நீ எப்போது மனசுடைஞ்சு நிற்கதியாக நின்றாலும் உன் கரங்களை பிடித்து உன்னை காப்பாற்றுறதுக்காகவே நான் ஓடி ஓடி வர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். நிழலா உன் கூடவே இருப்பேன்றதை நீ நம்பு. உனக்கு சொந்தமான நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளிலேயே வந்து ஒப்படைப்பேன். நீ எங்கேயும் போய் கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ எதை செய்யணும்னு நினச்சாலும் நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. உன்னுடைய விடாமுயற்சியை நீ சரியாக செய்யும்போது எப்போதும் நீதான் ஜெயிப்பாய். ஒருபோதும் தோற்க மாட்டாய் என் செல்லமே. யார் உன்னை குழப்பினாலும் யார் உன் மனசை மாற்ற முயற்சி செஞ்சாலும் நீ எதை கேட்டும் குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவில் தெளிவாக இருந்தீனா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ எப்போதும் பக்தியையும் நம்பிக்கையும் கைவிட்டுறாத. எல்லா காலகட்டத்திலும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கிறதால இனி எந்த விஷயமும் உனக்கு தப்பாக நடக்காது. நீ தைரியமாக உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு போ. உனக்கான நல்லது நடப்பதற்கு இந்த வராகி அம்மா பொறுப்பேற்றுக்கிறேன். நீ எதை செஞ்சாலும் திட்டம் போட்டு சரியாக செஞ்சினா அது கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக உற்சாகமாக வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ வேலை பார்க்குற இடத்துல சில விஷயங்கள் தாமதமாகதே தப்பு செய்கிறாங்களே நினச்சி கவலைப்படாமல் பொறுமையாக இரு. உனக்கு எந்த நல்லது எப்போ நடக்கணுமோ அப்போ அதை சிறப்பாக சரியாக நானே நடத்தி முடிச்சிடுறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடக்கும்படி பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சூழ்நிலைகள் மாறும்போது நீயே உன்னை குறை சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உன்னுடைய தவறுகளையும் நீயே மன்னிக்க பழகு. அடுத்த முறை தப்பு செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து அதன்படி வாழ தயாராகு. என்னடா இது வாழ்க்கைங்கிற அந்த சலிப்பும் வெறுப்பும் உனக்குள்ள வராம நீ எப்போதும் உற்சாகமாக செயல்படணும் என் செல்லமே. உன் குழப்பத்துக்கெல்லாம் முடிவு கொடுத்து உன் மன கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ இழந்த அனைத்தையும் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இதற்கு முன்பாக உன் கையை விட்டு போனதையும் நீ இழந்ததையும் எப்படி இழந்தாய் என யோசிச்சு பாரு. மறுபடியும் அந்த தவறு நடக்காம உன்னிடம் இருப்பதை பத்திரமாக பாதுகாத்துக்கொள். ஒரு விஷயமோ அல்லது ஒரு மனிதரோ உன் கூட இல்லாத போதுதான் அதன் அருமை உனக்கு புரிகிறது. இனிமேலாவது உன்கிட்ட இருக்கிறத அருமை பெருமை உணர்ந்து பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்போது இனி எதையும் நீ இழக்கும்படியான சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே. எப்போதுமே கோவப்பட்டினா சண்டை வந்துச்சுன்னா அதை சாப்பாட்டு மேலே காட்டக்கூடாது. சண்டை வேறு, கோபம் வேற, சாப்பாடு வேற. ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களாக இருக்கும்போது எந்த ஆத்திரம் வந்தாலும் எந்த கோபம் வந்தாலும் ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாயிரும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அமைதியாக பொறுமையாக எந்த விஷயத்தையும் நீ கவனமாக கையாண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு உடம்புல தெம்பு அவசியம் அல்லவா? உடம்புல தெம்பாக இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா அதற்கு சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியானபடி எல்லா வேலைகளையும் சிறப்பாக சுறுசுறுப்பாக செஞ்சாதானே முடியும். ரொம்ப நாளாக நீ என்னை சரியாக வணங்க முடியலை, பிரார்த்திக்க முடியலைன்ற கவலை உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு மனசார என்னை பிரார்த்தனை செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கு. நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும், உன்னை விட்டு விலகி போன அனைத்தையும் கூட உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். இனி உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அனைத்தையும்
நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிருமேன் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத சோகத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் போக்கி நீ புன்னகை புரிந்து மகிழ்ச்சியாய் மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ எப்போதும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுமை உனக்கான பலனை கொடுக்கும். இத்தனை நாளாக நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனைத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்க போகும் வரம் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்க போகுது. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க போகிறேன். உனக்கு மன கஷ்டம் தந்தவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைய போகிற. உன்னை விட்டுட்டு போனவங்களையும் உன்னை விட்டு விலகி போனவங்களையும் நினச்சி நீ கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ கூடாது. இனி நம்மால் வாழவே முடியாது நிலைக்கு போனவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா? இதுவரைக்கும் யாருமே வாழாத அளவுக்கு உன்னால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். நீ எப்போதும் உன்னை நம்பி தெளிவாக ஒரு நல்ல முடிவை எடு. நீ கேட்காமலேயே உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொன்றாக உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நீ மனசில் நினச்சதையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். இந்த நிகழ்காலத்தில் வாழாமல் எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நிகழ்காலத்தில் கொஞ்சம் ஓய்வெடுத்து உடம்புக்கும் மனசுக்கும் நீ கொடுக்கும்போது அந்த ஓய்வே உனக்கான புத்துணர்ச்சியையும் புது ஜொலிப்பையும் கொடுக்கும். எதுவுமே சரியாக நடக்காட்டி என்ன பண்ணுறது, நாம் நினச்சது நடக்காமல் போயிடுமோன்ற அந்த கற்பனையும் பயமும் உனக்கு வேண்டாம். இந்த வராகி அம்மாவும் கூட இருக்கேன்றதை நீ ஏன் அவ்வப்போது மறந்து விடுகிறாய்? அதனால தானே எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆக்கிரமித்து சூழ்ந்து கொள்கிறது. உள்ளுக்குள்ளும் வெளியேயும் உன்னை சுற்றி சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருப்பது இந்த வராகி அம்மான்றதை தெரிஞ்சுக்கோ. இனி எந்த துன்பமும் பகையும் எதிரியும் உன்னை நோக்கி வராம நானே உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே. நீ கவலைப்படும்படி இங்கே எதுவும் நடந்துடாது. நீ கேட்டது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு என் பிள்ளையான உன்னை பேரும் புகழும் பெருமையுமாய் வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் கலங்கவோ வருந்தவோ கண்ணீர் வடிக்கவோ கூடாது. உன் அன்பு தாயாகிய இந்த வராகி அம்மா என் குழந்தையாகிய உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எல்லாமே ஒரு கணக்கோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நடக்கிற அனைத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் விருப்பம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது. எப்போதும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம தைரியமாக தெளிவாக முடிவிடு. உனக்கு தேவையானதும் நீ ஆசைப்படுவதும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நின்றுடு. சரி, நம்ம சொந்தம் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, என்ன செஞ்சிட போகிறாங்க, நல்லவங்க தான், உண்மையானவங்க, பாசமானவங்கன்னு நீ மேலும் மேலும் அவர்களை நெருங்கி நிற்கிறதாலையும் அவர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுப்பதாலும் தானே எல்லாரும் உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க. உனக்கு முதல்ல மதிப்பையும் மரியாதையும் நீ பெற்றுத்தர தயாராகு. உன் தன்மானத்தை தலையில் தூக்கி வச்சுக்கோ. யாருக்காகவும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் வரமாக தருவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீயும் உன் தலைமுறையும் உன்னுடைய குடும்பமும் இனி வரக்கூடிய வருங்காலமும் மகிழ்ச்சியானதாக மாறும்படி அழகான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது.